பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே பாருங்கள், ஒரு பெரிய பனைமரத்தினுடைய ஒரு பெரிய கூட்டங்களை நீங்கள் பார்க்கலாம். நிறையா குட்டி குட்டி பனைமரம், பெரிய பனைமரம், ஒரு பனம் தோப்பு மாதிரி ஒரு பெரிய பனைக்காடு பார்க்குறோம். இந்த பனைமரத்தை பார்த்த உடனே இதுக்கு எனக்கு உள்ளத்தில் வந்தது, கர்த்தர் இதுக்குன்னு ஒரு சிறப்பு தன்மை கொடுத்துருக்கிறார். இதனுடைய சிறப்பு தன்மை என்ன உங்களுக்கு தெரியும். இது கோடை காலத்தில் தான் அதிகமாக மனுஷனுக்கு பயனுள்ள பொருட்களை கொடுக்கும். நல்ல நொங்கு கொடுக்கும், நல்ல பதநீர் கொடுக்கும், நல்ல கருப்பு கட்டி கொடுக்கும். இதெல்லாம் மனுஷனுக்கு அவனுடைய சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நல்ல உணவுகள். ஆண்டவர் இந்த பனைமரத்தை வேதத்தின்படி அவர் எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பனைமரம் எப்படி கோடை காலத்தில் அநேக மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது, அதே போல் இந்த பனைமரத்தை சங்கீதம் 92:12 பாருங்கள். நீதிமான் பனையை போல செழித்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. நீதிமானை கர்த்தர் யாருக்கு ஒப்பிடுகிறார் அப்படின்னா, ஒரு பனை மரத்துக்கு தான் ஒப்பிடுறார். நீதிமானுடைய பயன்பாடு, நீதிமானுடைய ஆசீர்வாதம், நீதிமானுடைய அவனுடைய காரியங்கள் எப்போ நமக்கு தேவைப்படும் அப்படின்னா, வறண்ட காலத்தில் எப்படி மே மாதம், ஏப்ரல், மே, ஜூன் மாதங்கள் கோடை காலத்தில் எப்படி மக்களுக்கு அந்த பதநீரும் நொங்கும் எவ்வளவு அவருடைய உடலில் இருக்கிற சூட்டை தணித்து அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறதோ, அதே போல் நமக்கு ஒரு நெருக்கம் வருது, ஒரு பாடு வருது, போராட்டம் வருது அப்படின்னா, அக்கிரமக்காரர்கள் அந்த நேரத்தில் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. பாவிகள் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்கெல்லாம் நம்ம விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. ஆனால் நீதிமான்கள் என்ன செய்வாங்க, அவர்கள் நமக்காக ஊக்கமாக வேண்டுதல் செய்வார்கள், விண்ணப்பம் பண்ணுவாங்க. ஐயோ, என் சபையில் இப்படி ஒருத்தர் பிரச்சனையில் இருக்கிறாரு, என் தெருவில் இப்படி ஒருத்தர் இந்த பாடுகளோடு, இந்த பாவத்தில், இந்த சாபத்தில், இந்த போராட்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு விடுதலை வேணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை, அப்படிப்பட்ட ஒரு தாகத்தை, தரிசனத்தை, ஒரு பாரத்தை கர்த்தர் யாருக்கு தான் கொடுப்பார்னா நீதிமானுக்கு தான் கொடுப்பார். அதனால் யாக்கோபு சொல்கிறாரு, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அது பலனுள்ளதாக இருக்கிறது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அன்பானவர்களே, நீங்கள் ஒரு மரத்தையோ ஒரு பொருளையோ பார்க்கும்போது ஆண்டவர் அதை குறித்து என்ன வார்த்தை வச்சிருக்கிறாரு, அதனுடைய சிறப்பு என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால், நம்முடைய ஆண்டவருடைய ஞானத்தை, அவருடைய மகத்துவத்தை, வல்லமையை நம்ம புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய கண்களை, ஆவிக்குரிய சுபாவங்களை உங்களுக்கு தருவாராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன்.